ஐயோ அங்கே இன்னொருத்தர் இருக்கானே. அடே அடிங்கடா. ஐயோ வந்துட்டான் 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 வந்துட்டான். அவனதான் முடிக்க அடி பசங்களை அடிங்கடா. பக்கத்தில் வந்து ஸோ மகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஐயோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வந்துட்டாங்க கைஸ். ஆர்பிஜி டியூடா. ஐயோ மிசைல் ஆர்பிஜி தான் கேஸ் விளையாட போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஐயோயோ என்ன கேம் தெரியல. யானை ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு ஒரே காரணம்னா, என்னோடய காரணமே வந்து இது ஒரு ப்ரீமியம் கேம். லிட்டில் இது வந்து ஒரு அவ்வளோ காசு உடைய ஒரு நல்ல பெரிய கேம் தான் இது. அதனால தான் நான் இந்த கேமை வந்து இப்போ சூஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம். ஏன்னா இந்த கேம் ஒரு காசு மட்டும் போய் 25 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை ஃப்ரீயாக விட்ருக்காங்க. அதனால தான் நான் ஆசைப்பட்டு எடுத்துட்டேன். வழி இல்லாமல் இல்லை, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆனால் டைக்கான் மாதிரி தான் சொன்னாங்க, எனக்கு அது தெரில. ஓகே நம்ம வந்து ஏதோ பேஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பேசுகிறான், எனிமி பேஸாக நம்மளுக்கு அது வந்து. ஓகே நம்ம அச்சிக்கிட்டே இருக்கோம். அவங்க என்ன கதைன்னு தெரில. இது வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும். ஓகே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் போயிட்டே இருக்குது. நம்ம லான்ச் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே 3 அப்போவுமே இப்போ என்ன பண்ணுவீங்க, போட்டுக்கு கம்மியாகுது கைஸ் அவங்களுக்கு. ஓகே நல்லாவே இது அப்கிரேட் போட்டாச்சு. 6 கம்மியாச்சு. இப்போ இவங்களாம் கேலி ஏறுவாங்க நம்மக்கிட்ட. நம்மளாம் யாருங்க. ஓகே இதுக்கு வீடியோ பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க யானே தெரியல. பிகாஸ் நான் வீடியோ போடுறது அதான் உண்மை. இனிமேல் நான் கரெக்டாக வீடியோ போட்டுருவேன். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கரெக்டாக படிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அதான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க கைஸ். ஓகே இப்போ வேறு ஏதோ சொல்லுது. ஓகே ஹையர் பண்ண முடியுது நம்ம சோல்ஜர்ஸை. இவனே பார்த்துப்பானா, இவனும் அதே 6 தான் கொடுக்குறான். இவன் பொறுமையாக கொடுக்குறான். ஓகே இவன் கொடுக்குறதுக்குள்ளே நம்ம பேஸை அடிச்சுட்டு போயிடுவாங்க போகிறோம். நாங்கள் எங்கள் 2 பேரையும். என்னையோட குட்டியாக தான் இருக்கான் பையன். அதில் குட்டி பையன் இந்த டீம் எடுத்துக்கலாம் தான் யோசிக்குது. ஓகே நல்லா ஃபஸ்ட்டு கொலை பண்ணுவோம் நம்ம நிறைய பேர். இப்போ நம்ம லான்ச்சர் அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே 3 9 குரு வச்சோப்பா கேஸ் ரொம்ப பெருசாக இருக்கான். டேய் தம்பி நல்லா ஆடுறா. ரொம்ப வச்சு போது கேஸ். டேய் தம்பி அடிச்சு முடுறா வந்துட்டான்டா. ஐயோ கேஸ் அவன் பாரு கேஸ் ரொம்ப இடையில குட்டி எதிர்த்து மாட்டான். அம்மா தூரம் சுட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே நம்ம வாட்டர் லெவலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தண்ணிக்குள்ளே தான் இருக்குமோ தெரில. தண்ணிக்குள்ளே எப்படி மூச்சு விடுவான் அவன். ஓகே இப்படி அது மாதிரி தச்சுறாங்க. ஒன்றும் பொருள் எனக்கு. இப்போ நம்மகிட்ட 600 ரூபா இருக்குது. வேடா ஓகே இப்படி வந்துட்டான்டா. ஐயோ தண்ணிக்குள்ளே அவனாம் நல்லா விளாட்றான். சரி நம்மளோட 1K இருக்குது. ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிவிட்டு இப்போ எங்களை அடிப்போம். ஓகே 17 தான் போகுது. அவர் பெருமையாக கேஸ் என்னது இது. ஓகே அதுவே சுடும் போல். ஓகே அதுவே சுடுதா நம்ம ஆன விட்டுற வேண்டியதான் கேஸ். நம்மளுக்கு சந்தோஷம். 2 நிமிஷத்துக்கு அதுவே சுட போகுது. கேஸ் பெரியவனெல்லாம் விட்டு பார்த்துச்சு எதுவுமே வேலைக்கு ஆகலை. பிகாஸ் அந்தளவுக்கு வேகமாக அடிக்கிறேன் நம்ம ஆட்டுன்னு. என்ன கதைன்னு தெரியல போயிட்டே இருக்குது பாட்டுன்னு. சரி நம்ம யாராச்சும் ஹையர் பண்ணுவோம். இப்போ ஓகே இவனே வந்து அப்கிரேட் பண்ணுவோம். அப்போனா இருக்கிற காசு எனக்கு அப்கிரேடுக்கே கொடுத்துட்டேன். ஆனால் 30 பண்ணுறான் இவன் ஒரு அடிக்கு பாருங்க. ஆனால் பொறுமையாக தான் சுடுறான். இவன் யார் கேஸ் ரொம்ப பொறுமையாக சுட்டுருக்கான். சரி நம்ம லான்ச்சர் அப்கிரேட் பண்ணலாமா. 20K வேணும் இப்போ ஸ்கில்லுக்கெல்லாம். ஓகே ரிவார்டு கலெக்ட் பண்ண சொல்லிச்சு. கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இது பூஸ்ட் புல்லட்டா மினரல் புல்லட்டா. ஓகே இது சொல்லுது ஒன்றுமே புல்ல. அந்த எக்கி போட மட்டும் தெரியுது. ஓகே ஓகே மாற்றி சுடுது கைஸ். மாற்றி சுடுது பாருங்களேன். ஐயோ நம்மளுக்கு என்ன அதுவே ஆட்டோ ஃபயர் ஆகுது இன்ஃபினிட்டியாக. நம்ம நின்று பார்க்க வேண்டியதோ வேலை இது என்ன. ஓ கேஸ் அவைலபிள் ஆஃப்டர் 300. ஓ மை காட் கேஸ் செம்ம பெரிய கேம் கேஸ் தெரிஞ்சு கேஸ். இதுலேயே அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. 300 ஸ்டேஜஸ்னால் நீங்களே யோசிங்க. சரி கேஸ் குட்டி பையன் இருக்கா அதில்.
குட்டி பிறகு இன்னொரு குட்டியாக இருக்கா என்ன கதைன்னு தெரில. இவன் யாரா தாத்தா கைஸ் தாத்தா வராரு காப்பாடு கொடுக்க போகிறாரு. தாத்தாவை போட்டு எல்லாம் தாக்குறாங்க. தாத்தா பொருள் வரதுக்குள்ள தாக்கி முடிச்சிடுவாங்க போல. ஓகே தாத்தாவே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 41 வந்துச்சு. ஓகே அந்த சைடில் குட்டியோட குதிச்சிட்டே இருக்காது என்னதுக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க கைஸ் கமெண்ட்ஸில். சுட்டுக்கிட்டே பாருங்க சுடும்போது இழுச்சிக்கிட்டே சுடுறான் பாருங்க கைஸ். அவன் ரொம்பட்டும் சோகமாக குட்டி குச்சிக்கா மட்டும் சோகமாக்கான். ஓகே 7K இருக்கணும். லான்ச் நிறைய வேப்பில் இப்போ நம்ம போல் என்னது அது ஆல்மோஸ்ட் சஸ்பென்ஸு டேமேஜ் அதிகமாக கைஸ் எனக்கு. ஓகே அப்படி இருந்த காசு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி இந்த 3 லெவல் பண்ணால் திரும்பி ஒரு இது வந்துடும். ரிவார்டு கலெக்ட் பண்ணியாச்சு. நான் 50 செகண்டில் அன்லிமிட்டட் இது முடிஞ்சிடும். நம்ம கை வலி இருக்குது இப்போ அழுத்தணும் அதானே அதே தான். சரி டக்குனு அப்கிரேட் பண்ணி முடிச்சிருந்தேன். 1K வந்துச்சு. இன்னும் 1.21K. ஐயோ 80 தானே இருக்குது. 80 தான் கேஸ் இருக்குது. என்ன யூஸ் பண்ணலாம் இப்போ டைம் வர முடிய போகுது. அங்கிள் வந்துட்டாங்க. தாத்தா வந்துட்டார். அவெல்லாம் ஸ்டேஜே முடிச்சிட்டேன். ஓகே ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டேன். என்ன கதைன்னு தெரியல அதுக்கு மேலே. ஓகே இவங்க ஏதாச்சும் வைக்க முடியுமா? இவங்க மட்டும் அதிகப்படுத்தலாம். அது 5K வேணுமாடா? ஓகே நிறைய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. பட் எல்லாத்தையும் முச்சிட்டே அசால்ட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல கேஸ் இது. ஓகே இந்த கேம் நீங்கள் கம்பல்சரி விளையாடுறதுக்கு எந்த நான் திருப்பி சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. ஏன்னா போரே இல்லாமல் போயிட்டுருக்கு இப்போ. கில் த பாஸ். ஓகே தாத்தா கேஸ் இது. நான் பைசன் படத்தில் வர மாதிரிலாம் வராங்க கேஸ் எல்லாம். நான் தான் சொன்னமா இப்போ பாரு கேஸ். நான் சுடுது எவ்வளோ பொறுமையாக போகுதுங்க கேஸ். ஐயோ இப்படியா போச்சு என்னை முடிச்சு விட்டுருவாங்களே. ஓகே இந்த கேஸ் ப்ரீமியம் வச்சதுக்கு ஒர்த்து இல்லை தான். பட்டு நார்மலாக வச்சுருந்தா செம்ம ஒர்த்து. இந்த கேம் நல்லாவே இருக்குது. மரக்கட்டில் ஓடி வருது கேஸ். இவங்க யாருன்னே தெரியல. என்னோடய கணிப்பு என்னென்னா இந்த பெரிய வாய் இருக்குது பார்த்தீங்களா இவங்க வந்து இந்த வெள்ளை மண்டைங்க டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க இந்த வாழ்க்கையை. அதனால கோவப்பட்டுருக்காங்க போல். ஐயோ கேஸ் பெருசாக வராங்க கேஸ். ஏகே கேஸ் ஐயோ அடிக்க முடியல. டேய் குடிக்குது அறா. ஐயோ அங்கே இன்னொரு இருக்கானே. அடிங்கடா. ஐயோ வந்துட்டான் கேரட் பண்ணி நாச்சாச்சு கேஸ். ஐயோ இவங்க அடிச்சுட்டு நம்ம நம்ம லான்ச்சில் அப்கிரேட் பண்ணிடலாம். நம்ம லான்ச்சில் அப்கிரேட் பண்ணியாச்சு. 81 போகுது. 81 போகுது. இப்போ கொஞ்சம் பயமே இல்லை. கிளைம் ரிவார்டு என்ன ரிவார்டு இது தெரில. சூப்பர். என்மையாக கொலை பண்ணணும். ஓகே எரிபி வந்தாலும் கேஸ் கொலை பண்ணேன். நம்மளும் அவ்வளோ அடிக்கிறோம் ப்ரோ பிளேயரா. எனக்கு புக்கெல்லாம் வருது. புக் அடிக்கக்கூடாது ரொம்ப தப்பு. இங்கே பாரு குட்டி மஷ்ரூமு. கேஸ் ஏதோ புதுசாக குச்சிடுவா இங்கே பயமாக இருக்கு எனக்கு. இந்த வாயை உடச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 400 ஸ்டேஜஸ்க்கு நான் 300 ஸ்டேஜஸ்க்கு போகணும் அதானே. அதே தான் ஆப்ரன் ஸ்ட்ராங்காகவே இப்போதைக்கு வரல. நான் தான் அவ்வளோ. ஓகே லான்ச் அப்டேட் பண்ணிடலாம். இப்போ இது என்னது இது? ஐயா வேணாம் வரப்போ. ஓகே நம்ம வந்து இப்போ 184 போக ஆரம்பிச்சிச்சு. செம்ம வேகம் மாட்டிக்கணும் கைஸ். 8K வரக்கு. தாத்தா வந்துட்டாரு. அடி பசங்களை அடிங்கடா. பக்கத்தில் வந்துட்டு 1K எவ்வளோ நேரம் பார்த்தீங்களா? ஐயோ ஓகே ஐ திங்க் இதுக்கு மேலே இருந்தால் தோக்க வாய்ப்பு நிறையாவே வந்துச்சு. ஹை ஸ்பீட் பண்ணி விட்டுலாம் நம்ம. ஸ்பீடு இது மேலே ஃபுல்லாக ஸ்பீடுக்கு பார்ப்போங்க. எப்பா செம்ம பக்கத்தில் வந்துச்சு கிஷ். அது எவ்வளோ பக்கத்தில் அப்பா வாட்ச நேடா. ஓகே அது ஆடெலாம் பார்க்க சொல்லுது. மேலாம் பார்க்கக்கூடாது. ஓகே இது ஏதோ யுரேனியம் அது இதுன்னு எடுக்குதான். எதுக்குன்னு இப்போ எனக்கே தெரில.
இது என்னதுடா? என்னது கேஸ் இது? ஓ இப்போ அதான் ஏன் கேஸ் என்னோடய ஸ்கில்லு. ஓகே தோத்தா வரவர், அந்த தோத்தாவை அடிப்போம். அப்போனா தோத்தா வந்து சாப்பிடு, அதெல்லாம் வந்து பழக்கமாயிடுச்சு தோத்தாக்கு. இந்த 100 ஸ்டேஜ் தாண்டுவோமா பார்ப்போம். ஏன்னா 100 ஸ்டேஜுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. டேய் நான் தான்டா இல்லையா? ஓகே 4 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் கேசது. என் மூலையில் யூஸ் பண்ண என்ன பண்ணுவது இப்போ? கொடு நான் லிஸ்ட்டு வேணாம் போய்த்துல. கேஸ் தோத்தா வந்துட்டாரு. ஐயோ ஃபோன் மட்டும் வாழ்த்துறேனே. தோத்தா வேக போறாரு. ஐயோ 10 கேவா தோத்தா. ஐயோ கை வலியுது கேஸாவா. தோத்தாவை அடிக்கிறதுக்குள்ள பாதி போயிட்டு வந்துச்சு. ஆன்சர் வா, ஆன்சர் அப்கிரேட் பண்ணிடலாம் கேஸ். அடா இது என்னடா போயிட்டுருக்கு? 133 தானடா இப்போ கூட. 92 வந்தாச்சு ஸ்டேஜு. பெருமையாக கேட்க நினச்சா எனக்கு 100 ஸ்டேஜில் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க இதில் தெரிஞ்சிச்சாண்ணா. அதுதான் உண்மை. சரி ஏதாச்சும் புது ஆட்கள் வாங்கலாமா? ஐயாருக்கு வந்து 90Kவா? சூப்பர்ரா, முடிச்சு விட்ருங்க அது தெரிஞ்சிச்சு. சரி மிசைல் ஒன்றுக்கு இது என்னது? ஐயோ பார்ப்பேன் தெரியும். மிசைல் நம்ம 2 தான் இருக்கா? புது மிசைல் எதுவுமே கிடையாதுடா. சரி தோத்தா வரது முன்னாடி ஒரு ஆடை பார்த்து அந்த வேகமாக ஒரு ராக்கெட் லான்ச்சரை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். அப்போ நம்ம தோத்தா அடிக்க முடியும். இன்னும் தோத்தா அடிக்க முடியாது. என்னோட பச்சை கலர் வாயாச்சு பார்த்தீங்களா கைஸ்? பச்சை கலர் வாயாட்டேன் கைஸ் எல்லாம். ஓகே 96 ஸ்டேஜ் வந்தாச்சு. 4 ஸ்டேஜ் தான். ஐ திங்க் இப்போ அது போட்டால் கரெக்டாகுன்னு தோணுது. எனக்குமே இப்போ போட்டால் கரெக்டாகுன்னு தோணுது கைஸ். அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுடும் பார்த்தீங்களா? அதுதான். ஓகே 98. இப்போ அதை ஆடை பார்த்துடலாம். ஓகே கைஸ் ஆட்டோமேட்டிக்காக சுடுற மாதிரி வச்சுட்டு, ஏன்னா 100 ஸ்டேஜ் வரப்போகுது. தோத்தர் வந்துடுவார். ஏதோ பைசன் வந்துட்டார். பைசனாக பார்த்து நம்ம சாப்பிடிக்க போகிறாரு. ஓகே நல்லா நம்ம என் கையை உடச்சிருக்க முடியாதனால ரொம்ப இதாக வர்றதால கஷ்டமாக வர்றதால உடைக்க முடியல கையெல்லாம். அதுக்கு மாதிரி சுட முடியல. சரி பைசன் வந்து முன்னாடியே முடிச்சிட்டோம். எப்படியோ பக்கத்தில் வந்துருப்பது நான் முடிச்சிருந்தா. ஓகே கைஸ் 100 லெவல் முடிச்சிட்டேன். அது 101 போயாச்சு. இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன் நான். ஏன்னா அந்த வீடியோ டியூரேஷன் 40 மினிட்ஸ் போயிடுச்சு. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட பார்ட் 2 அல்லது இன்னொன்று கேமு. அந்த கேம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கேமுக்கு வந்து நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருங்க. நான் அன்றைக்கி கூட அந்த கேம் உங்களுக்கு போட்டு சும்மா தரமாக ஆக்கிறேன். ஓகே இதை பாட்டு வேணால் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட்டிங்னு போடுங்க. அண்ணன் போட்டுறேன், இல்லைனா போட்டுருவேன். சரி பை பை ஃப்ரெண்ட், பாப்பா டிபிடி. பை பை, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.